ஜோசப் விஜய்னு இவரை சொல்றாங்க. இவரை போயிட்டு நீங்க சனாதனம்னு சொன்னீங்கன்னா எனக்கு இதான் ஞாபகம் வருது. கேட்கிறவன் மென்ஷன் பண்ணியிருக்காரா அதுல? அவர்கிட்ட போயிட்டு நீங்க சனாதனம், அவர் தான் சனாதனி அப்படின்னு சொன்னா யாராவது ஏத்துப்பாங்களா? என்னங்க இது லாஜிக்கு? எனக்கு புரியல. விஜய் அவர்கள் வந்து இது மாதிரி என் மாநாட்டுக்கு பிரச்சனை பண்றாங்கன்னு ஏதாவது சொன்னாரா? சொல்லல. ஆர் புசி ஆனந்த் ஏதாவது சொன்னாரா? இல்ல அவங்க ஆரம்பிச்ச கட்சியிலேருந்து யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இல்ல அவங்க ரசிகர்கள் யாராவது சொன்னாங்களா? ஏங்க அவங்களே சொல்லல, நீங்க ஏங்க? அதுல ஒருத்தர் சொல்லிக்கிறாரு விஜய்க்கு தெளிவு இல்லை அப்படின்னு. அவருக்கு எவ்வளவு தெளிவு இருக்குதுன்னு எனக்கு தெரியலங்க. ஆளாளுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுலே இருக்கீங்க. அல்டிமேட் சர்டிஃபிகேட் ஜனங்க கொடுக்கணும். ஸோ 2026 திமுகவுக்கு கூட்டணி கட்சிகள் தயவு கட்டாயம் வேண்டும். அதனால அவங்கள வந்து விட்டு கொடுக்க முடியாது. அவங்க கேட்டதை கொடுத்தானோ. ஸோ இப்பவே அந்த ப்ரெஷர் பில்டப் பண்ற ஸ்ட்ராட்டஜியாக தான் நான் பார்க்குறேன். ஸோ தேர்தல் நெருங்குற சமயத்தில் இன்னும் நிறைய சிக்கல் வரும். ஆனால் அதுக்குள்ள அதிமுக ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சுன்னா திமுக கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். ஓகே, இப்போ எச் ராஜா தலைமையில் குழு இருக்கு. இந்த குழுவை வச்சு எடப்பாடி அவர்களோட ஒரு சமரசமாகி இந்த கூட்டணி வரக்கான வாய்ப்புகள் இருக்கலாம்ல? அதாவது அண்ணாமலை அவர்கள் தனிப்பட்ட முறையில் இல்லை, கொள்கை அடிப்படையில் அதிமுக வேணான்னு சொல்றாருங்க. புரியுதுங்களா? ஆனா மற்றவங்கள்லாம் அதுல சமரசம் பண்ணி கொண்டு கூட்டணி போலாம்னு வச்சுக்கிறாங்க. இப்படி எடுத்துக்கலாமே. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பார் பத்திரிகையாளர் திரு டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நிரஞ்சன். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பில் வந்து சொல்லியிருந்தாங்க, விஜய் அவர்களுடைய மாநாட்டுக்கு இடம் கொடுக்கல, சில பிரச்சனைகள் எல்லாமே பண்ணுறாங்க, திமுக அரசு வந்து எதிர்க்கட்சிகள் பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. நிரஞ்சன், இவங்க ஏன் சம்மன் இல்லாமல் ஆஜராகிறாங்க? அதை நான் புரியல. பிஜேபியில் யாருமே இதை பற்றி பேசாத பொழுது இவர் மட்டும் ஏன் பேசுகிறாங்க? அதாவது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு மறந்துருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த மெர்சல் படம் ஞாபகம் இருக்கா? அதில் ஜிஎஸ்டியை பற்றி பேசி ஏதோ ஆனது 5 ரூபா கள்ள மிட்டாய் எதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி போட்டாங்கன்னு அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி, அப்புறம் அங்கே கட்சியில் இருந்த சில பேர் ஒரு கருத்து சொல்ல, அவர் உடனே ஒரு பதில் கருத்து சொல்ல, அதுக்கப்புறம் அது சிங்கப்பூரில் ஜிஎஸ்டி இருக்கா அது இருக்கா அது இருக்கான்னு கேட்கும்போது அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்னு ஒருத்தர் ஒரு பேட்டியில் சொல்ல, இவ்வளோலாம் நடந்தது, அதெல்லாம் மறந்துருக்காது அவங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் பாருங்கள், இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் கூட சொன்னார், என்ன என் தம்பிக்கு இவ்வளோ இதுவா அப்படின்லாம் சொன்னார். அக்கா தமிழிசை அவர்களை கட்சியில் அக்கான்னு தான் சொல்லுவாங்க இல்லையா? ஏன்னா இப்போ கவர்னர் இல்லை, கவர்னர் போது மரியாதையை சொல்ல, இப்போ அவங்க முன்னாள் கவர்னர். தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னதை விடுங்க, விஜய் அவர்கள் வந்து இது மாதிரி என் மாநாட்டுக்கு பிரச்சனை பண்ணுறாங்கன்னு ஏதாவது சொன்னாரா? சொல்லலை. ஆர் புசி ஆனந்த் ஏதாவது சொன்னாரா? இல்லை அவங்க ஆரம்பித்த கட்சியிலேருந்து யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இல்லை அவங்க ரசிகர்கள் யாராவது சொன்னாங்களா? ஏங்க அவங்களே சொல்லலை, நீங்கள் ஏங்க? அவங்க சொல்லட்டும் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு. மற்றவங்கெல்லாம் ஏன் தேவையில்லாமல் உட்காந்து நீங்களும் ஐயோ பிரச்சனை பிரச்சனை அப்படின்னு ஒரு ஹைப் குத்துனுக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னார்? யார் ஒன்றா அரசியலுக்கு வாங்க, வரணும், எல்லாரும் வரணும், ஒரு வந்து மாற்றம் வேணும் அப்படின்னாரு. ஸோ யார் வந்தாலும் வரவேற்கிறோம், அவ்வளோதான். இப்போ நான் வரவேற்றாலும் வரவேற்காட்டாலும் யாராவது வரதான் போகிறாங்க. ஐயோ நான் வந்து வெல்கம் பண்ணாதான் அவங்க வருவாங்க, அப்படி கிடையாது. ஒரு மரியாதைக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறோம், கரெக்டாக? அதோடு நிறுத்திட்டு போக வேண்டியது தானே. எதுக்கு இதெல்லாம் அவங்க சொல்லினுக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. பாஜகவில் தலைவர்னு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது அவர் தான் வந்து கட்சியுடைய கொள்கைகள் கருத்து அந்த கட்சியுடைய ஸ்டாண்ட் அப்படின்றத பற்றி சொல்லணும். அதை ஒட்டி மற்றவர்கள் பேசணும். ஃபார் தட் மேட்டர் எல்லா கட்சியிலையும் இப்படித்தான் நடக்கணும். சும்மா நீ பாட்டுக்கு ஜனநாயகம் வெங்காயம் வெள்ளைப்பூண்டு அப்படின்லாம் சொல்லிக்கின்னு நான் ஒரு கருத்து சொல்வேன், நீங்கள் ஒரு கருத்து சொல்வேன்னு இப்படி ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்ல, இவர் வந்து இப்படி சொல்வார் அவர் அப்படி சொல்வார்னா இது வேலைக்காவா தம்பி? ஒரே கருத்து தான் இருக்கணும். அந்த கட்சியிலேயே அந்த கருத்து சொல்லலை அப்படின்னும் போது நீங்கள் வந்து இது மாதிரி கருத்தாக சொல்லியிருந்தீங்கன்னா அது இன்னும் சரியான கருத்தாக எனக்கு பிடிபடலப்பா. ஓகே, இது வந்து எதற்காக திமுகவை டைரெக்டாக அட்டாக் பண்ண முடியல, ஒரு இன்டைரக்டாக பேசுகிற மாதிரி விஷயம் தானே இதெல்லாம்? ஏங்க இன்டைரக்டாக பேசினாலுமே உங்கள் கட்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசுங்க, இல்லை வந்து திமுக வைக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். இப்போ அந்த பிஎம் ஸ்ரீ இதை பற்றி சொன்னாங்க, அது கரெக்டு, டீட்டெயிலாக சொன்னாங்க. அந்த இது நிதி தனி, இந்த நிதி தனி, இவங்க வந்து சேர்ந்துக்கிறோன்னு சொல்லிட்டு இது பண்ணிவிட்டு இப்போ இது மாதிரி பண்ணுறாங்க, இதெல்லாம் ஓகே, நான் ஒத்துக்கிறேன், ரைட்டா? ஆனால் அப்போ கூட கட்சி தலைவர்
அவர் இல்லாத போது இன்னொருத்தர் வந்து அடிக்கடி இந்த மாதிரி விஷயங்களை தான் கருத்து சொல்லிட்டு இருக்கிறது அப்படின்றது என்னால் ஏற்றுக்க முடியல நிரஞ்சன். மறுபடியும் சொல்கிறேன், கட்சி தலைமைன்னு ஒன்று இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த கட்சி தலைமைக்குத்தான் ப்ராமினன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது இருக்கணுமே தவிர எல்லாரும் போய் கருத்து சொல்லிட்டு இருக்கிறது. இதை பாருங்க, இவங்க முன்னாள் கவர்னர் அண்டு தென் சென்னையில் போட்டியிட்டு தோல்வியுற்ற ஒரு கேண்டிடேட், அவ்வளோதான். இதை தவிர வந்து இப்போ இந்த ஒரு குழு ஒன்று அமைச்சிருக்காங்க தெரியுமா, அவர் இல்லாதப்போ நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருங்கிணைப்பு குழு, அதில் கூட இவங்க இல்லை. ஸோ இந்த சமிங்கைகளை எல்லாம் புரிந்து கொண்டு அவங்க வந்து ரைட்டு அப்படின்ட்டு கொஞ்சம் அமைதியாக இருந்தால் நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்காக அமித்ஷா அவர்கள் மாதம் வந்து இப்படி அறிவுரை சொல்லிட்டு போவாரா, எதிர்பார்க்கறது தப்பு இல்லை. ஓகே, இப்போது கோட் ட்ரெண்டிங்கில் கோட் தான் இருக்குது. இதுக்கு வந்து இன்னொரு ட்ரெண்டிங்கும் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக எம்பி ரவிக்குமார் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, கோட் அப்படின்னா என்றைக்கும் உயர்ந்தது, என்றைக்கும் உயர்ந்தது என்றால் சனாதனம் தானே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது அவர் என்ன சொல்கிறாரு, எல்லா காலங்களிலும் உயர்ந்தது அப்படின்னா அப்போ எந்த காலத்திலும் அது மாறாதது அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்டது தானே சனாதனம், ஏன்னா எந்த காலத்திலும் மாறாமல் இருப்பது தானே சனாதனம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சனாதனத்துக்கு அர்த்தம் அது கிடையாதுங்க. எப்போ தோன்றினதுன்னு தெரியாத காலம் தொட்டு இருந்து வருகின்ற தர்மம் அப்படின்றது தான் சனாதனம். இதுதான் என்னுடைய புரிதல். எந்த காலத்திலையும் மாறாமல் இருக்கும் அப்படின்றது சனாதனம் அர்த்தம்னு எனக்கு தெரியலங்க. ஒருவேளை அவர் புதுசாக அர்த்தம் ஏதாவது கண்டுபிடிச்சிருக்காரோ என்னவோ எனக்கு தெரியல. சரி, இருந்துட்டு போட்டோம். உங்களுக்கு என்ன வந்தது? ஏன் எல்லாத்தையும் கொண்டு போய் நீங்கள் இந்த சனாதனத்தோட, இப்போ நான் கேட்குறேன், இப்போது என்றைக்குமே மாறாதது அப்படின்னு சொன்னால் எல்லா இடத்திலும் இந்த மாதிரியான கேள்விகளை அவர் கேட்பாரா? எனக்கு அது பதில் சொல்லுங்கள். இங்கே மட்டும்தான் அதை கேட்டுனுக்கிறாரு. சரி, இப்போது நீங்கள் மற்றவங்களையாவது வந்து சனாதனம்னு சொன்னால் அவங்க ரசிகர்களோ அவங்களுடைய ஆதரவாளர்களோ ஒத்துப்பாங்க. ஜோசப் விஜய்னு இவரை சொல்கிறாங்க, இவரை போயிட்டு நீங்கள் சனாதனம்னு சொன்னீங்கன்னா எனக்கு இதான் ஞாபகம் வருது, கேட்கிறவன் மென்ஷன் பண்ணியிருக்காரா அதில்? ஏங்க அந்த மெர்சல் கான்ட்ரவர்சியும் போது அவர் வந்து ஜோசப் விஜய்னு கழுத்து போட்டதா சொல்லுவார். அவர் பெயர் ஜோசப் விஜய், நான் அதை சொல்லலை. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் சனாதனம் அவர் தான் சனாதனி அப்படின்னு சொன்னால் யாராவது ஏற்றுப்பாங்களா? என்னங்க இது லாஜிக்கு எனக்கு புரியல. அதாவது எதையோ ஒன்று சொல்லணும். இப்போ இவர் வருது வந்து இவங்களுக்கெல்லாம் பயமாயிடுச்சா, இல்லை எங்களுடைய ஓட்டில் எதையாவது கொண்டு போயிடுவார அப்படின்னு டவுட் வந்துச்சா, எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசினுக்கிறாங்க? அதில் ஒருத்தர் சொல்லிக்கிறாரு, விஜய்க்கு தெளிவு இல்லை அப்படின்னு. அவருக்கு எவ்வளோ தெளிவு இருக்குதுன்னு எனக்கு தெரியலங்க. சரி, தெளிவு இல்லாமல் இருந்துட்டு போட்டோம், அதுக்கு என்ன? அப்போ அவர் அரசியலுக்கு வர்றாரு, யார் ஒன்றா வரலாம், யார் ஒன்றா கட்சி நடத்தலாம், யார் ஒன்றா எலெக்ஷனில் நிற்கலாம். அதெல்லாம் இவருக்கு தெளிவு இருக்குதா இல்லையான்னு சொல்கிறதுக்கு இவர் நான் தாசில்தாரா சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு? இவங்க கட்சியில் வந்துட்டாங்கன்னா ஏதாவது நிர்வாகியாக உட்காந்துனால இவங்க சொல்லுவாங்க, அதான் எங்கள் அண்ணன் சீமான உட்காந்துக்குன்னு இவர் தமிழர் இல்லை அப்படின்னு அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு அவர் தாசில்தார். தெளிவு இருக்குதா இல்லையா அப்படின்னு கொடுக்கறதுக்கு இவர் தாசில்தார். இது சனாதனமா இல்லையா அப்படின்னு கொடுக்கறதுக்கு அவர் தாசில்தாரா? நான் ஆளாளுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுலே இருக்கீங்க. அல்டிமேட் சர்டிஃபிகேட் ஜனங்க கொடுக்கணும். அவங்க கொடுத்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு, அதுதான் வேலிடு. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த சர்டிஃபிகேட்டை ரினியூ பண்ணினே இருக்கணும். ஜனங்க ரினியூ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அது தெரியாமல் இது வந்து சனாதனம்னா, சனாதனத்துக்கு அர்த்தமும் தெரியல. அங்கே விஜய் அவர்களுடைய கட்சி எதுக்கு வருது, அது யாருடைய ஓட்டுகள் எடுக்க போகிறார் அப்படின்றதும் இவருக்கு தெரியல. இதுதான் எனக்கு படுது நிரஞ்சன். சரி, ஓகே சார். இப்போது செப்டம்பர் 23 விக்கிரவாண்டியில் தாவேகாவின் மாநாடு நடக்கும் அப்படின்னு புஷி ஆனந்த் அவர்கள் வந்து மென்ஷன் பண்ணிட்டாரு. அந்த மாநாட்டுக்கு வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து வரதா ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. இவர் வராரா? காங்கிரஸ் தாவேகா இந்த கூட்டணி அமையுமா? இல்லை, கமலா ஹாரிஸ் கூட வரதா யாரோ சொல்லியிருந்தாங்க இல்லையா? சொல்லலாங்க இன்னங்க இப்போ. பட்டு இல்லை, ஏன் ராகுல் காந்தி மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, இவர் சொல்லி தான் அவர் கட்சி ஆரம்பித்தாங்க அப்படின்ட்டு விஜய் தாரணி அவர்களும் சொல்லியிருந்தாங்க. எல்லாம் சொல்லிக்க வேண்டியதாங்க. அப்படி பார்க்க போகிறேன், எங்கள் அண்ணன் சீமான் வந்து நிறைய சொல்வார். அவர் என்கிட்ட அதை சொன்னார், இவர் என்கிட்ட அதை சொன்னார். பெரும்பாலும் வந்து அவர்கள் மறைவுக்கு பின்னாடி தான் சொல்வாருன்னு வச்சுக்கோங்களேன். அதனால நம்ம இல்லை, ஏதாவது சீரியஸாக பேசணும் அப்படின்னு சொன்னால் ராகுல் காந்தி இப்போது கலந்துக்க மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி கலந்துக்கினா அது ஒரு பெரிய தப்பாக இருக்குங்க. ஏன்னா இவர் கட்சி ஆரம்பிக்கிறார், அந்த கட்சிக்கு வந்து ஏங்க நீங்கள் இன்னொரு கூட்டணியில் இருக்கீங்க. அப்போது ஆஸ் ஆஃப் நவ் அவங்க அலையன்ஸில் கிடையாது அப்படின்னும் போது உங்களுக்கு எதிர்கூட்டணி எதிர்கட்சி அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ அவங்க இதில் போயிட்டு ஏங்க நீங்கள் ஒரு கடை வச்சு நடத்தி நிற்கிறீங்க, உங்களுக்கு போட்டியாக ஒருத்தர் கடை ஆரம்பிக்கிறாருன்னா திறப்பு விழாக்கு உங்களை கூட்டா நீங்கள் போவீங்களா? ஸோ அதனால் அது சரியில்லை. கூட்டணியில் ஒரு பெரிய சந்தேகத்தை உருவாக்கும்.
ரெண்டாவது, அவருக்கு வந்து எப்படியாவது இந்த ஆட்சியை வந்து கவிழ்க்க முடியுமா, மறுபடியும் பதவிக்கு வர முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இந்த திமுக எம்பிக்கள் தயவுன்றது கட்டாயம் வேணும். ஸோ இவங்க பாட்டுக்கு உடச்சின்னு போயிட்டாங்கன்னா அப்புறம் அடுத்த 4.25 வருஷத்துக்கு அந்த சான்ஸே கிடையாது. ஸோ அப்படி அவர் வந்து இந்த மீட்டிங்கில் கலந்துக்கினார்னா இது பர்னிங் த பிரிட்ஜஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ரொம்ப தவறான முடிவாக இருக்கும். அந்த மாதிரி முடிவு எடுக்க மாட்டார். மேபி ஒரு வாழ்த்து கடிதம் சொல்லலாம், அவ்வளோதானே தவிர கலந்துக்குன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பான முடிவாக இருக்கும். ஸோ கலந்துக்க மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணியில் ஏதாச்சும் உட்கட்சி பிரச்சனைகள் எதுவும் நடந்துகிட்டு இருக்கா? அதாவதுங்க, கார்த்தி சிதம்பரம் அவர்கள் நடுவில் ஒரு புயலை கிளப்பினார்னு சொல்லலாம். ஆனால் அந்த புயல் ஒன்றும் இல்லாமல் வலுவிழந்து போய்விட்டது. இந்த கூவம் சீரமைப்பு, அதில் வந்து 750 கோடி ஒதுக்கினாங்க. அதில் வந்து 329 கோடி செலவாயிடுச்சு அப்படின்னாங்க. 329 கோடியா, எங்கே போச்சு அது தெரில. அதுக்கு மேயர் வந்து அவருக்கு நான் பதில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கொடுக்கும்போது அந்த பதிலை அவர் நமக்கும் ஷேர் பண்ணாருன்னா நல்லாயிருக்கும். அந்த 329 கோடி போச்சா, எங்கே போச்சு அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கன்னியாகுமரியிலையா அந்த புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ அந்த தாரகை கத்பட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சாலை அமைச்சர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னா, நில்லு, அமைச்சர் வரட்டும், அவர் வந்து பார்க்கட்டும் இது என்ன நிலைமையில் இருக்குது, இங்கே உட்காந்து நீங்கள் பேச்சப் பண்ணி நிற்கிறீங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு கார்த்தி சிதம்பரம் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, கரெக்டு, இந்த மாதிரி தான் வந்து நம்ம கட்சிக்காரங்க ஆக்டிவாக செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த 2024 தேர்தலில் கூட்டணி கட்சிகள் கொடுத்த இடத்துலலாம் ஜெயிச்சு விட்டாங்க அப்படின்னு சொன்னால் 2026 கொச்சல் கொடுப்பாங்க. அதனால் கூட்டணி கட்சிகள் 1 இடங்களில் தோத்தாதான் 26 அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு. அஃப்கோர்ஸ் நம்ம சொல்கிறது யார் கேட்க போகிறாங்க, அதனுடைய விளைவு தான் இப்போ நம்ம பார்க்கறது. ஸோ 2026 திமுகவுக்கு கூட்டணி கட்சிகள் தயவு கட்டாயம் வேண்டும். அதனால் அவங்கள வந்து விட்டு கொடுக்க முடியாது, அவங்க கேட்டதை கொடுத்தானோ. ஸோ இப்போவே அந்த ப்ரெஷர் பில்டப் பண்ணுற ஸ்ட்ராட்டஜியாக தான் நான் பார்க்குறேன் நிறைஞ்சேன். ஸோ தேர்தல் நெருங்கிற சமயத்தில் இன்னும் நிறைய சிக்கல் வரும். ஆனால் அதுக்குள்ளே அதிமுக ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சுன்னா திமுக கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். ஓகே, இப்போ ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருந்தாரு 200 தொகுதிகளையும் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மீதி 34 தொகுதிகள் தான் இருக்கு. அது கூட்டணி கட்சிகள் ஜெயிக்கட்டும். அது எப்படி காங்கிரஸ் ஏற்றுப்பாங்க? ஏன் ஒன்று எவ்வளோ கொடுக்கணும் உங்களுக்கு என்ன ஓட்டு இருக்குது அப்படின்னு. உங்களுக்கு எம்பி தேர்தலில் இத்தனை சீட்டு கொடுத்ததே அதிகம். 2014 இல்லை, அது ஒத்துப்பாங்களா சார்? கம்மி தொகுதிகள் கொடுக்கும்போது அவங்க வர வாய்ப்புகள் இருக்கும். அப்படியா? சரி, ஒத்துக்காத, எங்கே போகிறீங்க? அதிமுக இருக்கு, விஜய் இருக்காரு. அதை தான் நான் சொன்னேன். போன கேள்விக்கு கடைசியாக ஒரு லைன் சொன்னேன் பாருங்க, அதுக்குள்ளே அதிமுக ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சுன்னா திமுக கம்ஃபர்டபுள்னு சொன்னேன். அதிமுக பலம் இழந்து விட்டதுன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. அப்போ ஒரே ஆல்டர்னேட்டிவ் பாஜக. இப்படி காங்கிரஸ் பாஜகவோட கூட்டணியில் சேருவாங்களா? அப்படி இல்லைன்னா தாவேகா, காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்ட் இதெல்லாம் சேர்ந்தா மக்கள் நல கூட்டணி 2.0. என்ன அதில் விஜய் காந்த்னு இருந்தது, இதில் அந்த காந்த் இல்லை, விஜய் மட்டும்தான் இருக்கு. சரியா? ஸோ அது மாதிரி ஒரு காமெடி ஆயிரும். அதனால் அதுக்கு யாரும் துணிய மாட்டார்கள். அதனால் அவங்க 200 எங்களுக்கு 34 உங்களுக்கு அப்படின்னாலும் அதிமுக பலம் பெறுகின்ற வரையில் கூட்டணி கட்சிகளுக்கு சிக்கல் தான். அப்படி அவங்க பலம் பெற்று விட்டார்கள்னு சொன்னால் பாருங்க நாங்கள் அங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். அதிமுக ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு போக்கிடமே கிடையாது. ஓகே, இப்போ எச் ராஜா தலைமையில் குழு இருக்கு. இந்த குழுவை வச்சு எடப்பாடி அவர்களோட ஒரு சமரசமாகி இந்த கூட்டணி வரக்கான வாய்ப்புகள் இருக்கலாம்ல? இன்னுமாங்க இந்த உலகம் இதெல்லாம் நம்பி நிற்குது? சான்ஸே கிடையாது. அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்றது முடிஞ்சு போச்சு. இப்போ அண்ணாமலைக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் தானே ஒரு பிரச்சனைகள் அப்படின்னு யார் சொன்னது? நீங்க சொல்லி நிற்கிறீங்க. கட்சியில முடிவு பண்ணிட்டாங்க. சரி, நான் கேட்குறேன், அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னா அப்ப இங்க இருக்கிற நீங்க சொல்ற சோகால்டு மூத்த தலைவர்கள் இவங்கெல்லாம் வந்து டெல்லியில இருக்க தலைவர்கள் அவங்க வந்து பார்த்து பேசுறது கிடையாதா? அவங்களுக்கு ஆக்சஸ் கிடையாதா? அவங்க சொல்ல மாட்டாங்களா? இல்ல அவங்க சொல்றதெல்லாம் மேலிடம் கேட்காம இருக்கா? அண்ணாமலை தானே சொன்னார் அந்த ஸ்டேஜ்லேயே, என்ன தவிர மற்ற எல்லாத்துக்குமே அதிமுக கூட கூட்டணி இருக்கிறதுக்கான எண்ணங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. சரி, மேலிடம்னு ஒன்று இருக்குல்ல, அவங்க யார் சொல்றதை கேட்குறாங்க? எனக்கு அது பதில் சொல்லுங்க. அதாவது அண்ணாமலை அவர்கள் தனிப்பட்ட முறையில் இல்லை, கொள்கை அடிப்படையில் அதிமுக வேணான்னு சொல்றாருங்க. புரியுதுங்களா? ஆனா மற்றவங்கள்லாம் அதுல சமரசம் பண்ணி கொண்டு கூட்டணி போகலான்னு வச்சுக்கிறாங்க. இப்படி எடுத்துக்கலாமே. புரியுதா? பட் அல்டிமேட்லி மேலிடம் யார் சொல்றதை கேட்குறாங்க? அண்ணாமலை சொல்றதை தான். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் தனிப்பட்ட முறையில் பிரச்சனை, வச்சுக்கோங்க. வாய்க்கா தகராறு கூட வச்சுக்கோ, இவர் நிலத்துக்கும் அவர் நிலக்கும் தண்ணி போகிறதுல பிரச்சனை கூட வச்சுப்போம். ஆனால் மேலிடம் அவங்க வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கல, அவர் சொல்கிறது தானே கேட்குறாங்க. அவர் என்னென்ன காரணத்துகளுக்காக அதிமுகவை எதிர்க்கிறோம் அப்படின்னு அப்பப்போ லிஸ்ட்டு போட்டுனுக்கிறாருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு.
அதை விட்டு தனிப்பட்ட பிரச்சனை பொது பிரச்சனை அப்படின்னா இதெல்லாம் சரிப்பட்டு வராது. கூட்டணின்றது சான்ஸே கிடையாது. அதிமுக பாஜக மறந்துடுங்க தம்பி. ஓகே, அண்ணாமலை அவர்கள் ஊரில் இல்லாத நேரத்தில் வந்து பாஜகவில் ஒரு உட்கட்சி பூசல் அப்படின்னா தகவல் வருது. என்னென்னா சில நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள் எல்லாத்துக்குமே வந்து சரியான பொறுப்புகள் கொடுக்கல, ஆனால் டெல்லி மேலிடத்தில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி தகவல்லாம் வந்துட்டு இருக்கேன். சரி, அண்ணாமலை அவர்கள் இங்கே இருக்கும்போது மட்டும் அந்த உட்கட்சி பூசல் இல்லைன்னு சொல்கிறீங்களா? இப்போ அதிகமாக இருக்கு. அது எல்லா நேரத்துலையும் தான் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் அப்படியே ஓரம் கட்டி வச்சுருக்காங்க. புரியுதுங்களா? நீங்கள் என்ன வேணால் சண்டை போடுங்க, என்னதான் தலைகிழ நின்றாலும் அண்ணாமலையை மாற்ற முடியாது. இப்போ எல்லா கட்சியிலையும், குறிப்பாக நம்ம காங்கிரஸ்லேயே நம்ம பார்க்குறோம், உட்கட்சி பூசல் எதுக்காக? தலைவரை மாற்றணும். மாற்றினா என்ன பண்ண போகிறீங்க? இன்னொரு தலைவர் வருவார், வந்த உடனே மறுபடியும் 6 மாதத்தில் மறுபடியும் அதே பிரச்சனையை ஆரம்பிப்பாங்க. இதுதான் வச்சுக்கோங்களேன். இது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ஆகிப்போச்சு தமிழ்நாடு காங்கிரஸில். ஸோ அதே மாதிரி இங்கே பாஜகவில் பண்ணணும்னு நினச்சாங்க, அது சான்ஸே கிடையாது. 3 வருஷம் முடிச்சு போச்சா, நத்திங் டூயிங், அவர் தான் அப்படின்ட்டாங்க. அதனால் இங்கே இந்த உட்கட்சி பூசல் அப்படின்றதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அடுத்தது, அவர் இல்லாத நேரத்தில் வந்து பதவிகள் பொறுப்புகள் அப்படின்னு சொன்னால் சரி. இப்போ பொறுப்புகள் கொடுத்தவங்கலாம் இதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணீங்க? இப்போ தலைவர் இல்லைன்னு சொன்னால் இந்த நேரத்தில் நீங்கள் அமித்ஷா, நட்டா அவர்களை போய் பார்த்து பொறுப்பு வேணும் கேட்டால் குத்துருவாங்களா? என்ன சொல்லுவாங்க? அப்படியா, சரி வெயிட் பண்ணுங்க, ஒரு மாநில தலைவர் வரட்டும், கன்சல்ட் பண்ணிட்டு கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க. இதுக்கு போகாமையே இருந்திருக்கலாம். நான் கேட்குறேன், இவர் 3 மாதம் படிக்கிறதுக்கு தானே போய்கிறாரு. உடனே அங்கேருந்து வந்து ரைட்டு அவர் இல்லையா, உங்களுக்கு பொறுப்பு வேணும், இந்தாங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு அள்ளி கொடுக்க போகிறாங்களா? நீங்கள் ட்ரை பண்ணலாம் தம்பி, நீங்கள் கூட போங்களாம் டெல்லிக்கு போயிட்டு இது மாதிரி எனக்கு ஒரு பொறுப்பு கொடுங்கன்னு கேட்டு பாருங்கள். என்ன பதில் வருது அப்படின்றத பகிங்கரமாக சேனலில் சொல்லுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுட்டு போகலாம். நான் சொல்கிறது கரெக்டாக, நீங்கள் சொல்கிறது கரெக்டான்னு. நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். நேர்காணலுக்கு மிக்க நன்றி. வணக்கம். நன்றி நிரஞ்சன்.